ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். முடிஞ்சிச்சானாங்க? முடிஞ்சிச்சு பாலா. இந்த வீட்டில் காசு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் பாலா. அவ்வளோதானா இன்னைக்கு? முடிஞ்சிச்சு. நீங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பு. சரி, நானும் கிளம்புறேன். சரி பாலா. நானா ஒரு மாதிரியா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொல்லுண்ணா. இல்லை பாலா, இந்த மாதம் சம்பளம் வாங்கினேன், எல்லாத்தையும் வீட்டில் கொடுத்துட்டேன். செலவுக்கு ஒரு ரூபாய் இல்லை. அதான் என்ன பண்ணுன்னு தெரியல. பேசாமல் ஒன்று பண்ண, பேசாமல் எங்கள் வீட்டில் தங்கிறேன். அஜய்யோ வனம் பாலா. அதான் சொல்கிறேன்ல, வாண்ணா பார்த்து. அஜய்யோ பரவாயில்ல பாலா. நான் மட்டுமா இருக்கேன், அக்கா பாப்பாலாம் இருக்காங்கல்ல. அஜய்யோ வனம் பாலா. அதான் சொல்கிறேன்ல, அக்கா ஏதாவது சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கண்ணா. நீ வேணா பார்த்துக்கண்ணா. இதில் என்னண்ணா இருக்குது? இது புண்ணா அக்கா கொஞ்சம் சுமாராக தான் சமைக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. போகலாம். மாமா வந்துட்டாரு. என்ன மாமா, லட்டு வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? ஐயோ மறந்துட்டேங்க கவி. உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. அது யாரு? என்னடா வெளில நிற்கிற? வானா உள்ள. இவரும் உனக்கு மாமா மாதிரி தான். வானா, அக்கா பொண்ணு கவி, சூரி மாமா. சரி உள்ள வாங்க. ஹலோ. ஹலோ மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துச்சு மாப்பிள்ள. அப்படியா? எப்போ? சீக்கிரமா கிளம்பி பாண்டிச்சேரி வாங்க மாப்பிள்ள. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள. சரி மாமா, கிளம்பி வரேன். ஹலோ சொல்லுக்கா. பாப்பா இன்னும் வீட்டுக்கு வரலடா. என்னக்கா சொல்ற? ஆமாடா, 4 மணிக்கு வர பொண்ணு 6 மணி ஆயிடுச்சுடா, இன்னும் வீட்டுக்கு வரலடா பாப்பா. அக்கா பக்கத்தில் எங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுனா போயிருக்கா போறா? பக்கத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டேன்டா, பாப்பா இன்னும் காணும்டா. ஸ்கூலுக்கு ஃபோன் அடிச்சியா? ஸ்கூல்ல எல்லாம் போய் பார்த்துட்டேன், ஃபோனும் அடிச்சுட்டேன். பாப்பா சீக்கிரமா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி. ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்களா? அக்கா நீ 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 எதுக்கும் பயப்படாத. நான் 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 இங்கே தேடி பார்க்கேன்.
எனக்கு பதட்டமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்குடா. நீ பயப்படாமல் அழாமல் இருக்க. நான் பார்க்குறேன். நீ அவள் வந்தோன்னே, அவள் வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணுண்ணே. சரி சீக்கிரம் பாருடா. சரி நான் பார்க்குறேன். அவள் வந்தால் வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஃபோன் அடிண்ணா. ஃபோன் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவில் உள்ள பாப்பாவை பார்த்துருக்கீங்களா? நோ ப்ரோ, நான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இல்லை பார்க்கல. இந்த படத்தில் காண போகிற மாதிரி நான் காண போனால் என்ன மாமா பண்ணுவீங்க? நான் ஜாலியாக இருப்பேன். அப்போ நான் காண போனால் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா? என்ன மாமா, லட்டு வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? ஹாய். தெரியும் நீங்கள் வாங்கிட்டு வர மாட்டீங்கன்னு. அதான் சூரிய மாமா 2 லட்டு வாங்கிட்டு வந்தாரு. இப்போல்லாம் எந்த மாமாவோட அந்த மாமா தான் பிடிக்கும் போல. ஆமாம். சூரியனா பலா இங்கெங்கண்ணா போயிட்டுருக்க? பொன்னாட்டி பிரசவம் இல்லையா, ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, அதான் போய்கிட்டு இருக்கு. ஏதோ பிரசவலின்னு போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் பாப்பாவை பற்றி சொன்னால் இங்கேயே தங்கிடுவார். நான் பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன். இல்லை பலா, பக்கத்தில் தான் இருக்குது, நான் போய்க்கிறேன் பலா. ஒரு நிமிஷம் சொல்லுக்கா. ஹலோ பாலா, பாப்பா வந்துட்டாடா. சரிக்கா. ஆனால் என்ன, அவள் எதுவுமே பேச மாட்டேங்கிறாடா. நான் என்னன்னு கேட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்டா. நீ எதுக்கு கேட்டுக்காத, வந்துட்டால அதுவே போதும். வாணா, அவனை பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன். இல்லை பலா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது, நான் போய்க்கிறேன். இது தானே இருக்குது, வாணா நானே விட்டுறேன். போயிடுறேன். வாணா. ஒரு நிமிஷம்ண்ணா பண்ணுது. சொல்லுக்கா. பாப்பா வீட்டுக்கு வந்துட்டாடா. அதான் அப்பயே சொன்னியேக்கா. ஆனா அவன் நம்ம பாப்பாவை நாசம் பண்ணிட்டான்டா. நம்ம பாப்பாவை நாசம் பண்ணிட்டான்டா. ஹலோ பாலா. என்னக்கா சொல்ற? ஆமா பாலா, நம்ம பாப்பாவை நாசம் பண்ணிட்டான். இல்லக்கா சொல்ற? யாருக்கா அவன்? அவனை விடக்கூடாதுடா.
எவனு மட்டும் சொல்லுக்கா. யாருன்னு தெரிஞ்சா அவனை கொன்றுவியா பாலா நீ? கொண்டுருவேன். யாருன்னு மட்டும் சொல்லு. என் கவி அப்படி பண்ணல, என் கையாலே போல. யாருன்னு சொல்லுங்க. அந்த சூரிய தாண்டா அது மாதிரி, அந்த சூரிய தாண்டா அப்படி பண்ணா. கொன்றுவியா பாலா? கொன்றுவியா? கொன்றுவியா பாலா? அவனை விடாதடா பாலா, அவனை விடாதடா பாலா, அவனை என்ன பாலா, என்னாச்சு? பாலா, அவனை விட்டுறாதடா. ஒன்றும் இல்லைண்ணா, ஹிந்திகிட்ட போய் நில்லு. போனா அவனை விட்டுறாதடா பாலா, அவனை விட்டுறாத பாலா. போனா போலாமா போலாம்? போலாம். மாமா மாமா என்னை விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா விட்டுருங்க மாமா. மாமா மாமா விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா மாமா என்னை விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா விட்டுருங்க மாமா. மாமா 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 என்னை விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா விட்டுருங்க மாமா. மாமா மாமா விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. நீ ஏன் அப்படி பண்ண? சொல்லுண்ணா, நீ ஏன் அப்படி பண்ண? உன்னை கூட பிறந்த அண்ணன் மாதிரி தானே நினைச்சேன். நம்ம பாப்பானா, சின்ன பொண்ணுனா அவளை இப்படி பண்ண இப்படி மனசு வந்துச்சு. உனக்கு என்ன அவ்வளோ காமரியா? சொல்ல அவ்வளோ காமரியா? ஆமாடா, ஆமா. மேரிதா, உனக்கு என்ன அக்கா இருக்குது, அக்கா பொண்ணு இருக்குது. பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. எனக்கு அப்படி இல்லை.
எனக்கு யாருமே இல்லை, நான் தான் இருக்கிறேன். ஒக்கா பொண்ணு பார்க்கும்போது என்ன பொண்ணாட்டி நான் பண்ணாண்டா வருது. நான் என்ன பண்ணுவேன்? 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான்டா நான் அவ்வளோதான். உன்னை எதுக்கு தெரியுமா இங்கே கூட்டின்னு வந்தேன்? அப்பயாவது தப்பை உணர்ந்து நல்லபடியாக மாறுவேன் தான். உன்னை அப்பயே போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருப்பேனே. பிடிச்சி கொடுத்துருந்தா 1 மாதமோ 2 மாதமோ, அதுக்கப்புறம் வெளில நல்லா ஜாலியாக இருப்பல. ஆனால் நாங்கள் பொண்ணு கற்பு போயிடுச்சு, மானம் போயிடுச்சு, வெளில தெரிஞ்சால் என்ன ஆகும், தினம் செத்துக்கிட்டு இருக்கணும். என் பாப்பா என்ன மாமான்னு கூப்பிட்டதோட ஒன்னதாண்டா அதிகமாக மாமான்னு கூப்பிட்டுருக்கான். போய் போன் ஓட்டு மேலா பொண்டாட்டி பிரச்சனை வரலன்னு போன் பண்ணுறாங்க மேலா. போன் எடுப்பாளா? ஹலோ மாப்பிள்ள, உங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு மாப்பிள்ள. பாப்பா வேற உங்களையே பார்க்கணும்னு சொல்றா. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க மாப்பிள்ள. ஹலோ ஹலோ மாப்பிள்ள, ஹலோ ஹலோ. விட்டுருப்பாளா? பொம்பளை குழந்தை பிறந்திருக்குப்பாளா? என்னை உண்டேச்சு விட்டுருப்பாளா? என்னை மன்னிச்சிருப்பாளா? தப்பு பண்ணிட்டேன், விட்டுருப்பாளா? டேய், உன்னை கொன்னாலும் ஒன்று தான், கொல்லனாலும் ஒன்று தான்டா. மன்னிச்சிருப்பாளா? ஏய், உனக்கு பொண்ணு, உனக்கு ஒரு பொம்பளை பிறந்திருக்குல, அவளை கொஞ்சி தூக்கும் போதுலாம் என் பாப்பா ஞாபகம் தாண்டா வரும். ஏய் சி. தப்பு பண்ணிட்டேன். சூரிய அவன் செஞ்ச தப்பை உணர்ந்து அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துக்கிட்டான்.
பாலா அவங்க அக்கா பொண்ணுமே அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் சூரி மாதிரி ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்களெல்லாம் மாற்றணுன்னா இது முடிவு கிடையாது. இதெல்லாம் மாறணுன்னா கடுமையான சட்டத்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். மாற்றங்களை எதிர்பார்த்து பயணிப்போம்.